பாகிஸ்தான்ல நாங்க சேஃபா விளையாடும்போது, இந்தியால நாங்க சேஃபா இருக்க முடியாதா? இப்படிதாங்க பங்களாதேஷ் பிளேயர் லிட்டன் தாஸ் வந்து இந்த மாரி ஒரு கருத்த வந்து சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் போன T20 வேர்ல்ட் கப் இந்தியால வந்து நடந்துச்சு. ஆனா பங்களாதேஷ் வந்து தேவையில்லாம போன T20 வேர்ல்ட் கப்ப பாய்காட் பண்ணிட்டாங்க. அவங்க என்ன சொல்ட்டாங்க அப்புட்ன்னா, "இல்லப்பா நாங்க வந்து இந்தியால விளையாடுறத சேஃபா வந்து ஃபீல் பண்ணல. இந்தியால வந்து பாதுகாப்பு இல்ல. அதனால இந்த T20 வேர்ல்ட் கப்ப நாங்க வந்து பாய்காட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம பாய்காட் பண்ணிட்டாங்க. அதனால பங்களாதேஷ்க்கு பதிலா ஸ்காட்லாந்து வந்து விளையாண்டாங்க. ஆனா இப்ப இந்த ஒரு விஷயத்த பத்தி பங்களாதேஷ் பிளேயர் லிட்டன் தாஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பங்களாதேஷ் பிளேயர்ஸ் நாங்க எல்லாருமே T20 வேர்ல்ட் கப் விளையாடணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா காத்துட்டு இருந்தோம். ஆனா பங்களாதேஷ் கிரிக்கெட் போர்டு எடுத்த தன்னிச்சையான முடிவுனால நாங்க வந்து விளையாட முடியாம போயிருச்சு. சில அரசியல் தலையீடுகள்னால வந்து நாங்க வந்து T20 வேர்ல்ட் கப்ப ஸ்கிப் பண்ண வேண்டிய நிலைமை வந்து ஆயிப்போச்சு. ஆனா ஒரே ஒரு கருத்து வந்து சொல்றேன். இந்தியால வந்து பாதுகாப்பு இல்ல. அதனால தான் நாங்க விளையாடலன்னு சொல்லிட்டு பாய்காட் பண்ணிட்டாங்க. ஏன் வந்து இந்தியால வந்து பாதுகாப்பு இல்ல? பாகிஸ்தான்ல நாங்க பாதுகாப்பா விளையாடும்போது, இந்தியால நாங்க வந்து பாதுகாப்பா விளையாட முடியாதா? பாகிஸ்தான்ல எந்த அளவுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் இருக்குன்னு தெரியும். அப்படி இருந்த சூழ்நிலையில கூட நாங்க வந்து பாகிஸ்தான்ல கிரிக்கெட் வந்து விளையாண்டுருக்கோம். இவ்வளவு ஏன், நாங்க ஹோட்டல் ரூம்ல தங்கியிருந்த ரூம்ல கூட வந்து முன்னாடி வந்து துப்பாக்கியெல்லாம் வச்சுட்டு வந்து நின்னுட்டுருந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருந்தப்பயே நாங்க வந்து அங்க கிரிக்கெட் விளையாண்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்தியால விளையாடுறதுல என்ன பிரச்சனை? பாகிஸ்தான்ல சேஃபா கிரிக்கெட் விளையாடும்போது, இந்தியால எங்கனால சேஃபா விளையாண்டுருக்க முடியும்ல. கண்டிப்பா எங்கனால T20 வேர்ல்ட் கப்ல விளையாண்டுருக்க முடியும். ஆனா பங்களாதேஷ் கிரிக்கெட் போர்டு தன்னிச்சையா எடுத்த முடிவுனால தான் எங்கனால விளையாட முடியாம போயிருச்சு. அதனால நாங்க ரொம்ப ஃபீல் பண்றோம் அப்படின்னு இந்த மாரி ஒரு கருத்த வந்து சொல்லியிருக்காருங்க. இப்ப இந்த ஒரு விஷயத்த கேட்கும்போது தான் நம்ம எல்லாத்துக்கும் ஆச்சரியமா வந்திருக்கு. மனுஷன் வந்து சைடு கேப்ல பாகிஸ்தான பங்கமா கலாய்ச்சு விட்டாருங்க. பாகிஸ்தான்ல கிரிக்கெட் விளையாடும்போது, இந்தியால கிரிக்கெட் விளையாட முடியாதா? பாகிஸ்தான்ல இருக்கிற பாதுகாப்பு அச்சுறுத்தலா இந்தியால இருக்கு அப்படின்ற மாரி தான் கேட்காம வந்து கேட்டுக்கிட்டாரு. உண்மையிலே பங்களாதேஷ் கிரிக்கெட் பிளேயர்ஸ்க்கு பாகிஸ்தான் மேல செம்ம காண்டு இருக்கதாங்க வந்து செய்யும். ஏன்னா பங்களாதேஷ் வந்து நாங்க T20 வேர்ல்ட் கப்ப வந்து பாய்காட் பண்ண போறோம், பாய்காட் பண்ண போறோம்னு சொன்னோனே, அப்ப ஆளா பாகிஸ்தான் என்ன சொன்னாங்க அப்புட்ன்னா, நாங்களும் வந்து பாய்காட் பண்ண போறோம். நாங்க வந்து இந்தியா கூட வந்து விளையாட மாட்டோம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, திடுதிப்புன்னு ஆளா வந்து பாகிஸ்தான் வந்து இந்தியா கூட வந்து விளையாண்டுட்டாங்க. ஸோ இதனால வந்து பங்களாதேஷ் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து பாகிஸ்தான் மேல செம்ம காண்டுல வந்து இருப்பாங்க. இவங்கள நம்பி தானே நம்ம பாய்காட் பண்றோம்னு சொன்னோம். ஏன்னா 2 பேரும் வந்து பாய்காட் பண்றோம்னு சொன்னா ஏதாவது ஒரு முடிவை எடுப்பாங்க அப்படின்னு தானே வந்து சொன்னோம். திடுதிப்புன்னு பாகிஸ்தான் தன்னிச்சையா முடிவு எடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பு வந்து என்னைக்குமே பங்களாதேஷ் பிளேயர்ஸ்க்கு வந்து இருந்திருக்கும். அந்த கடுப்ப தான் லிட்டன் தாஸ் வந்து நமக்கு இப்படி காட்டியிருக்காரோ அப்படின்னு வந்து தோணுதுங்க. எது எப்படியோ பங்களாதேஷ் பிளேயர்ஸே ஒத்துக்கிட்டாங்க. பங்களாதேஷ் கிரிக்கெட் போர்டு பண்ணது தப்பு. அவங்க இஷ்டத்துக்கு தனியா முடிவு எடுத்துட்டாங்க. எங்களுக்கெல்லாம் T20 வேர்ல்ட் கப் விளையாட ஆசை தான் வந்து இருந்துச்சு அப்படின்றத அவங்களே வந்து ஒத்துக்கிட்டாங்க. இதுக்கப்புறமாவது பங்களாதேஷ் கிரிக்கெட் போர்டு திருந்துனா பரவால்ல. இல்ல தேவையில்லாம வீராப்பா ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தாங்க நட்டம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.